ஆவியான திட்டம் போல இருக்காம ஜோம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வெளிச்ச நேரத்தில் ஒரு முதலாவது செய்தியை கொடுக்க நீர் என்னை அழைத்தவரே அந்த கிருபைக்காண்டு இந்த செய்தியை என்னை மறுத்து நீர் பேசு மறு ஒளிவர்களை கேட்கும் பொழுது கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்க. தொடர்ந்து என்னை ஆசீர்வாதி இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். இன்றைய நாளிலே உங்கள் சரீர வேதனையிலும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் சரீர வேதனையிலும் தேவனுக்கு ஒரு நோக்கம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வியாதி வந்தால், சரீரத்தில் நோவு வந்தால் அது கர்த்தருக்கு தெரியும். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். என்ன இதை நாங்கள் வடிவா விசுவாசிக்கிறேன். எவ்வளவோ வார்த்தை தலைமுறை குணமானோம் தலைமுறை குணமான எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் இங்கே இன்றைய நாளிலே பாருங்கள், இந்த ஏராளமான ஸ்திரீகள் நாள்பட்ட வியாதியினால் பாதிக்கப்பட்டு தொடர்ச்சியான வேதனையிலும் தூக்கமற்ற இரவிலும் ஜீவத்தை கற்றுக் கொடுக்கிற அதிகமான முதியோர்கள், அதிகமான ஸ்திரீகள் எவ்வளவு வேதனையோடு துன்போடு துவண்டு கிடக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? தாங்கள் எதிர்காலத்தில் என்ன சம்பவிக்குமோ என்ற பயத்தினாலே அவர்களுடைய மனம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற இந்த பயம் வரும் பொழுதுதான், ஒரு வியாதி எங்களுக்கு நேரிடும் பொழுது இந்த பயம் வரக்கூடாது. பயம் வரும் பொழுது சத்துரு வந்து பிடித்து விடுவான். எங்கள் வார்த்தையில மிகவும் கவனமாக இருக்கணும். பேசும் வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். சில பேர் சொல்லலாம், ஐயோ இந்த பிள்ளைகள் தாயற்றவர்களாய் மாறிவிடுகிறார்கள் என்று. தாய்மார்களுக்கு பயம். இது கேட்டுக்கொண்ட சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய சரீரத்தில் என்ன வீரம சோதனம் இருந்தாலும் பயப்படக்கூடாது. பாருங்கள், இந்த முதியோர் இல்லங்களில் நான் பார்த்திருக்கேன். இலங்கையிலே கனடா தேசத்தில் கூட இந்த முதியோர் இல்லங்களில் முதியோர் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள் நோயினால் வலியினால் துவண்டு கதறுகிறார்கள். நான் இந்த கனடா தேசத்திலே அநேக முதியோர் இல்லங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். பார்க்கும் பொழுது எனக்கே ஒரு பிடி ஒரு வேதனையா இருக்கும். என் மகன் எங்கே மகன் எங்கே வேதனை வழியாக துடிப்பார்கள். அவர்கள் அது கவர்மெண்ட் முதியோர்கள் அங்கே கவனிக்க மாட்டார்கள் சரியாக. எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் வியாதினால. இதை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளே, நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே வேதனை நிமித்தம் உங்கள் ஜீவனை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் சோதனைக்கு இடம் கொடுக்க கூடாதீர்கள். மரணத்துக்குரிய திறவுகோல் நன்றாக கவனிக்க வேண்டும். மரணத்துக்குரிய திறவுகோல் இயேசுவின் கையில் தான் இருக்கு. வெளிப்படுத்தல் 1:18 கடைசி வசனம், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன். எங்களுடைய உயிர், எங்களுடைய ஆத்மா எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஆண்டவரை சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மரணத்தின் திறவுகோல் தேவனுடைய கையில் தான் இருக்கு. தேவனுடைய கையில் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கின்றன. பயப்படக்கூடாது. நான் யோசிப்பேன், சில நேரம் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. இந்த ஊழியக்காரர் ஜபிக்கிறார்கள், சுகம் வருது. மரித்த சடலத்தை எழுப்புகிறார்கள், நல்லது. இவ்வளவு வியாதியிலிருந்து குணமாக்க சப்பானி நடக்க பண்ணுகிறார்கள், நல்லது. மரித்த சடலத்தை உயிரோடு எழுப்பி இருக்கிறார்கள், இல்லை உலகத்தில் கண்டிருக்கிறேன், நல்லது. ஆனால் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது என்னென்றால், ஏன் இந்த முதியோரை ப்ரே பண்ணி இளைஞராக்கக்கூடாது? எனக்கு ஒரு கற்பனை, ஒரு சிந்தனை வந்தது. எனக்கு சிந்திக்கிறதுல கொஞ்சம் கூட இந்த முதியோர்களை இளைஞராக்குது. இப்போ என்ன ஜெபம் பண்ணி பிரதர் லெஸ்ஸி மாதிரி ஆக்கி விட்டாருண்டா, லெஸ்ஸி பிரதர் இளைஞன் என்ன, அப்போ என்ன இளைஞன் ஆக்கி விட்டா நான் லெஸ்ஸி பிரதரோட ஊழியம் செய்யலாம். என்ன அப்படி ஏன் ஜெபம் பண்ண இயலாது? ஆண்டவர் சொல்லியிருக்கிற எல்லாவற்றுக்கும் அதிகாரம் தந்திருக்கிறார். இந்த முதியோரை இளைஞனாக்கினார். அடுத்த விஷயம், இந்த வயோதிக பெண்களை வாலிப பெண்ணாக்கினா அது பிரச்சனை. அதெல்லாம் பியூட்டி பார்லாம் போய் இருக்கிறான். ஆண்டவர் தெரியும், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். பியூட்டி பார்ல போய் இருப்போம். சில பேர் பாருங்க, வியாதி வந்தவங்க கொஞ்சம் உடம்பு நொந்தோன்னு இந்த விட்டமின் பில்ஸ் அது இது எல்லாம் போட்டு குடிப்பார்கள்.
நான் வார்த்தை விட்டுருவார்கள், தேவனை விட்டுருவார்கள். B12 இப்படியான விட்டமின்லே தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நடத்துகிறார்கள். காரணம் என்ன? தேவனிடத்தில் விசுவாசம் இல்லை. எங்களுக்கு ஒரு சரீர வியாதி வந்தா அதை தேவன் குணமாக்குவார். பாருங்கள், வாருங்கள் என்னென்றால், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். யாரை நோக்கி பார்த்தான்? கர்த்தரை நோக்கி பார்த்தான். டாக்டர்கிட்ட போகக்கூடாது. டாக்டர்கிட்ட போகத்தான் வேணும். பாருங்கள், இப்போ என்னென்னா டாக்டர்கிட்ட போனா டாக்டர் சொல்லுவார், உனக்கு நீ ஒரு ஒத்துக்கிழமை தான் இருப்ப, அவ்வளோதான், அதுக்கப்புறம் மண்டையை போட்டுருவேன். டாக்டர் சொல்லுவார். அழுவினேன். யார் அழுகிறது? டாக்டர் அழுவார். ஏனென்றா அவருக்கு ஒரு ஆத்மா இல்லை. பேஷண்ட்ல தான் காசு அடிக்கிறவர். என்ன துட்டு துட்டு துட்டு. அப்போ டாக்டர் அழுவார், ஐயோ ஒரு ஆத்மா போயிட்டுதே, காசு வாங்கிலாம் போயிடுச்சு. இப்போ என்னென்னா அந்த விசுவாசி அழுகுது. டாக்டரான அளவு வேணும். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் டாக்டருக்கு? நீ இவ்வளோ காலமும் அப்பாயின்மெண்ட் வச்சு வச்சு இவ்வளோ காசு அடிச்ச, நல்லா ஆளுன்னு சொல்லுவோம். எங்களுக்கு புத்தி இல்லை. சரி, அடுத்த பாருங்க, குழந்தை பிறக்க வேண்டிய எலியா ஜெபித்த போது நடந்தது என்ன? அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து. ஏன் 3 தரம் விழுந்தார்? ஒருக்கா விழுந்தா காணாதா? 2 தரம் விழுந்தா காணாதா? ஏன் 3 தரம் குப்புறம் விழுந்தார்? ஏன் விழுந்தார் 3 தரம்? இதை யோசிக்கிறேன். அட, குணமாக்குறான். ஒருக்கா விழுந்தா குணமாக்கலாம் தானே, 3 தரம் விழுந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு நொந்திருக்குமா தெரியாது. என் தோனியா கத்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். நன்றாக கவனிக்கணும். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான். ஊழியக்காரர்கிட்ட கொண்டே தரையை கொடுக்கிற இல்ல, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையனுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். பாருங்கள், எசேக்கியா பாருங்கள். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிற கர்த்தர் சொல்வது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்கள் 15 வருஷம் கூட்டுவேன். இதிலே ஒரு கேள்வி, ஏன் அவனுக்கு 15 வருஷம் கொடுத்தார்? 20 30 கொடுத்துருக்கலாமே. நன்றாக யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலும் நல்ல வெளிப்பாடு இருக்கு. எசேக்கியா விண்ணப்பத்துக்கு அவன் கண்ணீரோடு சிறப்பக்கமா பார்த்து ஜபிச்சிருக்கிறான். அதை கண்ட தேவன் சுகம் கொடுத்து 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். அப்போ உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கும் என்றால், டாக்டர் நீ ஒரு கிழமையில மண்டையை போடுவாயின்னு சொன்னால், அந்த கதையை விட்டுட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சிவரை பார்த்து, கூறிய பார்த்து, ஆனந்த பார்த்து ஜெபம் பண்ணுங்க. இல்லை வேதம் சொல்லுது, நான் சொல்லல. இயேசு என்ன செய்தார்? கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, நல்லா பாருங்க, வசனங்களை உபண்டா வாசிங்க. ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி சுஸ்தமாக்கினார். இந்த அதிகாரம் உங்களுக்கு தந்திருக்க ஐயா. நான் அதிகாரத்தை பாய்க்கிறேன். பயம் என்ன? ஜோம் பண்ணி சுமில்லாட்டி நக்கல் அடிப்பானோ? இதுதான் அந்த வார பிரச்சனை. எங்களுக்கு உங்களுக்கெல்லாம் அதிகாரம் தந்து, ஒரு வியாதிக்காரனுக்கு ஜோம் பண்ண ஜெபம் சுகமாகும். விசுவாசத்துல போகணும். நீங்கள் தொண்டை முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா நித்திரோன்ட்டு போனால் பிசாசுக்கு தெரியும். வார நல்ல நல்ல சாப்பாடு இருந்துட்டு வார இவரில் வலிமையிலான்னு பிசாசுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், அவனுக்கு எல்லாம் தெரியும். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இருக்கட்டும். பாருங்கள், கிறிஸ்து இவ்வளவு இருந்த போது பின்பு இயேசு கலிலேயா எங்க சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசரித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி சுஸ்தமானார். இதெல்லாம் ஊழியக்காரர் செய்ய வேண்டிய செயல் ஐயா. சபைக்கு போனால் ஊழியக்காரர்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது கட்ட ஒரு அற்புதம் நடக்கும். பாருங்க, உண்டே நான் சொல்லுகிறேன், வேறு பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. தப்பே இல்லாது. அதாவது பிறந்தா ஒரு இறப்பு இருக்கு. என்னதான் நீங்க தாண்டவம் ஆடினாலும், என்னதான் எக்ஸசைஸ் எடுத்தாலும்,
என்னதான் விட்டமின் மாத்திரை போட்டாலும், என்னதான் குரக்கன் புட்டை வாங்கி சாப்பிட்டாலும், மண்டைய போடுற காலம் வேற கத்துற கையிலான் இருக்கு. அதுக்கு முடிவில்லை. போடுறதான். கடைசி வரையும் உயிரோடு இருக்கையில. ஒரு நாளைக்கு போய் சேர வேண்டியதான். இதுல எனக்கு ஒரு இதுல ஒரு வசனம். பிரசிங்கன்னு சொல்றான். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. பிறப்பு ஒரு காலம் இறக்கிறோம். பிறக்கைக்கு அழுகுது, இறக்கைக்கே அழுகுது. அது வேண்டாம். இன்னொரு விஷயம் ஆமோஸ் 4:12 அருமையான வசனம். ஆமோஸ் 4:12 உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்ற வசனம் எப்போதும் கருத்தா இருக்க ஒன்று. பாருங்க இந்த வசனம் என்ன சொல்லுது? உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுகின்றால் அப்ப என்ன அர்த்தம்? சாவதற்கு ஆயத்தமாகி விடு என்று அர்த்தம். அப்படி இல்லை. இப்ப நாங்கள் வேதங்களை உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட்டா பயப்படுவோம். நான் சாக போறேன். வேதம் சொல்லுது என்ன? உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும். ஆனா அந்த விளக்கம் என்னென்றால், சாவதற்கு ஆயத்தமாக விடு நம்ம மிரட்டு அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. தன்னை சந்திக்கும்படி அழைப்புதல் தரும். அதான் வசனம். நாம் சிருஷ்டி கர்த்தாவின் அன்பின் அழைப்பாகவே நாம் அவைகளை கருத வேணும். ஒரு மெய் கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவன்ல கனவே இருக்கிறாங்க, நம்பிதாங்க ஒருத்தரே. மெய் கிறிஸ்தவன் எப்படி கண்டுபிடியும்? இந்த முகத்துல கண்டுபிடியும். ஒரு கிறிஸ்தவனை உண்மையில ஒரு கிறிஸ்தவன் தானா, வார்த்தையை படிக்கிறானா, இல்ல பிரச்சனை இருக்கா, முகத்துல கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்ப என்ன கண்டுபிடிக்கலாம் என்றால் என்னது கதை? இல்லை என்னென்றால் ஒரு மை கிறிஸ்தவனுக்கு மரணமானது தன் குடியிருப்பை மாற்றிக்கொள்ளும் தருணம் மாத்திரமா. பரலோகமே நம்முடைய இறுதியான வீடு. பரலோகமே நம்முடைய இறுதியான வீடு. பாத்தீங்களா? வேதமே சொல்லு. தப்பே இல்லை ராஜா. இந்த பரலோகம் ஒரு சாட்சி ஒன்றை கேட்டேன். ஒரு ஊழியக்காரர் அவருடைய தாயார் இறந்து போனார். இந்த ஊழியக்காரன் சபையில சொல்றார், என்னுடைய அம்மா அங்க பரலோகத்துல கேட்டை துறக்கிறதே இல்லையா. யார் சொன்னது? ஊழியக்காரன். நம்பாதீங்க. இப்ப மருத்துவர் உங்கள் நாளை திருப்தியை கூறலாம். இப்ப மருத்துவர் சொல்றார், இதுதான் கடைசியா மருந்து வரும்போ நீங்க 2 நாள்ல எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துங்க. தப்பவே முடியாது. ஆயத்தப்படுத்துங்கண்டா நீங்க அழத்து வைக்கிறீங்க. அழக்கூடாது. ஏன் அழுகிறீங்க? சில விஷயம் பரலோகம் சில விஷயம் உயிரோடு இருக்கணும் பார்க்க மருத்துவர்கள் பாய்க்கவாங்கன்னு சொல்லி தெரியும் எல்லாருக்கும். தூக்கு மேடை பஞ்சம் வெத்தே என்று. ஆனால் அவரு பயம் இருக்கு. ஆனால் வெளியில சும்மா சொல்றது. சிலவே சொல்லுவார்கள், என்னப்பா எனக்கு ஒரு வியாதியும் இல்லை, நான் மருந்து ஒன்றும் எடுக்கிறேன், டேப்லெட்ஸ் ஒன்றும் எடுக்கிறேன் என்று சொல்லுவார். அவரை வீட்டை போய் பார்த்தா மேச முறைய டேப்லெட்ஸ், விட்டமின் B12 அது இது எல்லாம் மருந்து, மெட்ஃபோமின், பிரஷர் பில்ஸ் எல்லாம் இருக்கு. சொன்னது போய் கவனமா இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் ஏன் இயேசுவுடன் கர்த்தரை கூப்பிடக்கூடாது என்ற கேள்வி. ஒரு வியாதி வந்தால், ஒரு தலைவலி வந்தால், நாங்கள் அங்கேயும் முதல்ல இயேசுவை நோக்கி கதறோம். தேவன் அப்பா பிதாவே நடக்க தந்தவரே, இயேசுவை நோக்கி ஓடணும். மண்டே போடுறேன் அதுக்கு தப்பே இல்லாது. ஆனா சுகத்தை தருவேன். பாருங்கள், கொடிய வேதனைகளையும் அவர் தாங்கிறபடியால் நீங்களும் தாங்கிக் கொள்ளும்படி உங்களுக்கு அவர் அருள் செய்த முடியும். உங்களுக்கு வியாதி வந்தா வந்தா எங்களை தாங்கக்கூடிய வலிமைத்தான் தருவார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் ஒவ்வொரு சோதனையும் தாங்கும்படியான கிருபையும் பலனையும் அவர் உங்களுக்கு தந்தருவார். நன்றாக யோசிக்கும். உங்களுக்கு வேதனைகள் வலி வரும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம் அப்பா கிருபையும் பலனையும் அவர்களுக்கு தந்தருவார். ஆண்டவர் தான் தருவார், மற்றவங்க தரமாட்டாங்க. இந்த பூமியில் உள்ள வேதனைகள் யாவும் இனி வேதனையும் அல்லது வருத்தம் இல்லாத சுதந்திர தரத்தை எதிர்நோக்கி இருக்கும்படி தூண்டுகிறது. பாருங்கள், சபையில் ஒரு பாட்டு படிப்பார்கள், கர்த்தர் சமூகம் என்றும் சந்தோஷமே, கர்த்தர் சமூகம் என்றும் சந்தோஷமே, கண்ணீரின் கவலையை அகன்றுவோம், கர்த்தர் சமூகம் என்று சந்தோஷம் என்று பாட்டுத்தான் படிப்பார்கள்.
வாயிலான உள்ளுக்கு நான் சாகக்கூடாது. நான் பாட்டு கண்ணீரும் கவலையும் அன்றுவோம் கத்தர் சமூகம் ஒன்றே சொந்தம். பாட்டு தாங்கய்யா பாட்டு. சும்மா ஆட்களை போய் காட்டுறது. கத்தர் சமூகம் என்று கத்தர் சமூகம் என்று வல்லமே. கத்தர் சமூகம் என்று ஜெயமே. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவருக்கு முழுமையாய் அர்ப்பணம் செய்யப்பட்டிருந்தால் சரீர வேதனை உங்களுக்கு வரும்போது அது உங்களுக்கு சற்றே இலகுவாயிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். கடந்த நாட்களில் ஒரு தலைவலி உங்களால் தாங்க முடியாத இருக்கக்கூடும். ஆனால் இயேசு உங்களுக்கு இருக்க ஆபத்தான வியாதி வந்தாலும் நீங்கள் அதற்காக ஜெபித்து பின்பு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் தண்ணீரை கடக்கும் வேலையில் நம்மேல் படுவதில்லை. என்ன? நாம் தண்ணீரை கடக்கும் வேலையில் நம்மே படுவதில்லை. யாழ்ப்பாணத்தில் வெள்ளம் வந்தா நல்ல வெள்ளம் கழுத்தள வெள்ளத்தில் பிள்ளையை தூக்கிக்கொண்டு அதில் ஃபோட்டோ எடுப்பினோம். அது அவற்ற பிள்ளை இல்லை, அது வேறு யார்கிட்ட பிள்ளையை தூக்கி வச்சு படம் எடுத்துட்டு நடுக்கடலில் நிற்கிறோம், கழுத்தளவு தண்ணி. அவற்றை விட நல்ல வீடு, பெரிய கல்வி வீடு, காசு உழைக்கிறதுக்காக வேண்டியும். தண்ணீர்களை கடக்கவே நாம் மேல் பிறழ்வதில்லை. அது உண்மைதான். நாங்கள் தான் பயப்படுவோம், அலையை கண்டு பயப்படுவோம். சில பேர் இந்த பூனையை கண்டு பயப்படுவோம். அதுதான் எனக்கு சிரிப்பு. சில பேர் கிறிஸ்தவர்கள், நான் கடற்கரையெல்லாம் கிறிஸ்தவரை பற்றித்தான். கிறிஸ்தவர்கள் வெளியில போவாங்க, பூனை குறுக்க போவோம். உடனே திரும்பி வீட்டை வந்து ஜெபம் பண்ணி கத்தாவே தடையில நீக்கி போடும் பூனை குறுக்க வந்து பிசாசு சிரிக்கும். ஒரு பூனையை கண்டு ஜபிக்கிறானே இவனுக்கு என்ன? பிசாசு சிரிக்கும் ஐயா. அடுத்தது அந்த லிவிங் பைபிள்ல மொழிபெயர்ப்பு கொண்டு போட்டிருக்கிறாங்க, அதை வாசிச்சேன். லிவிங் பைபிள்ல ஆழமான தண்ணீர்களின் கொடிய துன்பங்கள் மத்தியில் நான் உன்னோடு இருப்பேன். கஷ்டத்தின் ஆறுகளை நீ கடந்து செல்லும் போது நீ மூழ்கி போக மாட்டாய். நெருக்கத்தின் அக்னியில் நடந்து செல்லும் போது நீ எரிந்து போக மாட்டாய். அக்னி ஜுவாரை உங்களை தீண்டாது. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏசாயா 43:2-5. இது லிவிங் பைபிள்ல போட்டிருக்கு. ஆழமான தண்ணீர்கள் இதில் அக்னியில் நடந்து செல்லும் போது நீ எரிந்து போக மாட்டாய். வசனம் இருக்கல்லோ. அக்னியை போட்டு நடப்பீங்களோ? கேட்க உண்மையை சொல்லுங்க. இப்போ அக்னி போட்டுட்டு நீ ஆண்டவட்ட பிள்ளையிலே நடந்து போதாரேண்டா நடப்பீங்களே, பின்பக்கமா போயிட்டு ஒட்டி ஓட்டமா ஓடிடுறீங்க. அக்னி ஜுவாலை உன்னை தீண்டாது. நீ பயப்படாத. ஆண்டவர் பயப்படாதேன்னு நான் சொல்றேன். நீ பயப்படாதே, நான் பயப்படாதே என்று 23 தடவை இருக்காங்க பைபிள்ல. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். தீயாதே, நான் தேவன், நான் பலப்படுத்தும் சாயம் பண்ணுவேன். நீ வளர்க்கறதுனால உன்னை தாங்குவேன். இந்த செய்தி என்று சொன்னாக்கா பயப்படக்கூடாது. என்னதான் வேதனையில் வந்தாலும் பயம் இருக்கக்கூடாது. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு ஆறுதல் தருவார். இந்த வேதத்தை வாசிக்கிற இல்லை, இந்த வேதங்களை ஆறுதலா உங்களோட தலையடி வரைந்து வைக்கணும். அடிக்கடி சொல்றோம், முழங்கால் படியிட்டு ஜபித்து வேதத்தை வாசிக்க தலையடி போயிடும். நீங்க தலையடி வந்தோன்னா அஸ்பினங்க அதுங்க இதுங்க ஓடித்து அல்மாரிக்கு அதை எடுத்துருவீங்க. பைபிளை வாசிங்க. பைபிளை வாசிக்கும் பொழுது கண்டிப்பாக சுகம் வரும். இப்போ என்னன்னு சொன்னா, சில பேருக்கு கேன்சர் வியாதி சொல்ல, அவரு கேன்சர் வியாதி வந்துட்டாமுண்டா இப்போ கேட்டவங்க பயந்துருவான், எனக்கு வந்துடுமோ. அது யாருக்கோ வியாதி ஐயா, யாருக்கோ ஒரு கேன்சர் வியாதி வந்துட்டுது, அதை கேள்விப்பட்டோன்னா இந்த கேன்சர் வியாதி எனக்கு வந்துடுமோ, இதுவரையாக யோசனை வந்துடுமோ வந்துடுமோ வந்துடுமோ. ஆளுக்கு வியாதி விடுங்கப்பா, செத்து யாரும் ஒருத்தன் கேன்சரை போடட்டும், ஒன் டே போடட்டும். நீங்க கவலைப்படுங்க, அந்த கவலையை நீங்க எடுக்கிறீங்க. அதை கொண்டாடுறது யார்? நம்ம மச்சான் தான் கொண்டு வருவார். அதை சிந்தனை கொண்டு வர நம்ம மச்சான் கவனமா இருக்கணும். யார் செத்தா யாருக்கு என்ன வருத்தம் என்றாலும் நீங்க சுகமா இருங்கோ, கண்டபடி யோசிக்காங்க.
நான் சில சமயங்களிலே ஒரு நாள் நான் இந்த ஒரு முதியோர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். ஹாஸ்பிட்டலிலே அந்த முதியோர்கள் நோவினால் கதறுகிறார்கள். கால் வலி. 50 வயது போனா காலெல்லாம் வலிக்கும். மருந்து பூச போணும் எல்லாம் தப்பேலாது. உள்ள எல்லாம் மருந்துகள், பாம்புகள் பூசித்தான் எல்லாம் நடக்கணும். கதறுகிறார்கள். அப்ப அந்த நேரத்தில ஐயா உங்களுக்கு அவன் ப்ரே பண்ணான்னா ஒத்துக்கொள்ளுவார். ஆண்டவர் அறிஞ்சவனும் அறியாதவனும். அப்ப பாரப்பட்டு ஜெபிக்க கொஞ்சம் சுகம் பெற்றவனும் அதுக்கு சந்தோஷம். நீங்க போய் பாருங்கள். இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. அந்த குடிக்கிற ஆட்கள் இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்கள். அவர் படுகிற வேதனை. எவ்வளோ துவண்டு துவண்டுறாங்க. துவண்டு துவண்டு அழுகுறார்கள் ஐயா. காரணம் என்ன? சில சமயங்களில் வியாதி பாவத்தோடு சம்பந்தம் கொண்டதாயும் இருக்க முடியும். இப்பூமியிலே ஆண்டவர் சுகமாக்கிய சில பேரிடம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இது நீ பாவம் செய்யாதே. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாருங்கள், தாவீதின் குமாரனே கதறினான். என்ன அவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறது ஒன்று தெரியும். அங்க இயேசுன்ற உரிப்பட்ட பேர் இருக்கிறான். இயேசுன்ற பேர்ல கனவேர் இருக்கு. நம்ம என்ன அப்ப உண்மையான இயேசு யாருன்னு தெரியாது. இயேசு வருகிறார் என்று ஆரவார சத்தத்தை காதுல கேட்டுட்டான். அந்த 10 வயது குருடன் கேட்டோட உஷார் வந்துட்டு இப்படியாவது நான் அவரோட கலைக்கணும்னு அந்த அந்த காலத்துல குருடர்கள் கருப்பு உடுப்பு கருத்து துணிய முதுகுலே போப்பார்கள். அப்ப எல்லாருக்கும் தெரியும் குருடன் உண்டு. இப்ப குருடமா எல்லாம் கூலிங் கிளாஸ் போட்டு கண்டுபிடிக்கலாம். அந்த காலத்துல கருத்த மேல்சாட கருப்பு போட்டால் அவர் குருடன். இந்த காலத்துல குருடன் இருக்கிறான். கூலிங் கிளாஸ் போட்டு நடத்துகிறான். இருக்கட்டும். எனவே இது போன்ற கத்துறான். தாவீதின் குமாரனே, அந்த வசனத்தை பாருங்கள். தாவீதின் குமாரனே கத்துறான். அப்ப இயேசு வரைக்க ரெண்டு கூட்டம். ஒரு கூட்டம் சொல்லுது அவனை அழைத்து வாங்க. ஒரு கூட்டம் ஏய் சத்தம்பட பேசாம பிச்சை எடுக்கிற பிள்ளைக்கு கத்துறான். நாங்கள் கத்தருடைய பிள்ளை நடந்து போறோம். நீ மூச்சு காட்டாம பேசாம இல்லடா. அவன் சொன்னோன்னு அதை விட டபுளா கத்தி விட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு உண்டு. பின்ன ஆண்டவர் அவனை அழைத்து வாண்டாரு. ஆண்டவனை கூப்பிடுறாருன்றோன்னு அவன் என்ன செய்தான்? இந்த கருப்பு துண்டை தூக்கி எறிஞ்சான். அதுதானே விசுவாசம் என்றது. சில்லறை காசு வந்து அதை கூட சொல்லி எறிஞ்சு போட்டான். நாங்கள் அதை சில்லறை காசை பொறுக்கி முறையில் கட்டிப்பட்டு தான் போவோம். அவன் சில்லறை காசையும் எறிஞ்சு கருத்த உடுப்பை மறைஞ்சு ஓடி போனான். இயேசுதான் சுகம் பெற்றான். அவனுக்கு என்ன விசுவாசம்? விசுவாசத்தில் நினைத்திருக்க வேணும். கர்த்தரை சுகமாக்குவார். வார்த்தை என்ன சுகமாக்கும், ஜெபம் என்ன சுகமாக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தான உங்க விசுவாசத்தை வந்து மச்சான் கொண்டு போயிடுவார். அதுதாங்க நீங்க விடுற புட. உங்களோட விசுவாசம் இல்லை. இந்த செய்து கொடுக்க வரன்னு சொல்லி போட்டு வரையில்லை. அதுதான் விசுவாசம். எவ்வளவு வேதனை பாருங்க. ஒரு 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 தேவ பிள்ளை ஒரு ஒரு விஷயத்தை சொன்னால் என்னதான் வேலை இருந்தாலும் கண்டிப்பா வர வேணும். அந்த வேதம் சொல்லுதானே, தோட்டத்தை பாருண்டா அவனத்தன் போக மாட்டேன், மற்றவன் போகிறேன், போக மாட்டேன்னு சொன்னவன் தான் போனான். இப்ப இந்த நயனா செய்தி எடுக்கிறேன்னா சிஸ்டர் பிரண்டா, நான் அந்த மேசையில இருந்து இப்ப செய்திக்கு ஆயத்தப்படுத்து. நான் ஆயத்தம் இல்லாம இருக்கிறான். அப்ப டாக்டர் மேசையில புத்தகங்களை எல்லாம் எடுத்து வச்சு ரெடியா நின்றார் பாப்போம். பிறகுதான் பிரண்டா வரையில. அப்ப ஆவியானவர் அப்ப ஒரு ஊழியக்காரர் வரையிருந்தாலும் ஆண்டவர் ஒருவரை தருவார். ஏண்டா நித்தியவர்த்த நிகழ்ச்சி தடை பண்ண மாட்டார். நிகழ்ச்சி யார் யார் வர இல்லையோ, நான் வாரன் பாருங்கோ 1:30 மணிக்கு வர இல்லைன்னு சொன்னா பயப்படக்கூடாது. ஆவியானவர் யாராவது கொண்டு விடுவார். இதுதான் கர்த்தருடைய திட்டங்கள். ஒன்றுக்கு பயப்படக்கூடாது. இந்த ஆராதிக்க வர இல்லையோ, யாராவது வருவனம் கர்த்தர் கொண்டு விடுவார். யோசிக்க கூடாது. பிரண்டாக்கு என்ன நடந்தோ தெரியாது, ஜபிக்கணும். அதுக்காக நீங்க பேசக்கூடாது, ஜபிக்க வேணும். என்ன நடந்தோ எங்களுக்கு தெரியாது. என்ன வராம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குனால ஜபிக்கணும். பிரண்டாக்கா வந்து அதாவது கோமா பேசக்கூடாது. அது வார்த்தை சகோதரி என்ன 2 நிமிஷம் இருக்கு. எனவே என்ன சொன்னான், உங்களுக்கு என்ன வியாதிகள் வந்தாலும் கர்த்தரை நோக்கி கதவுங்க.
கதறுங்கோ, டாக்டர்கிட்ட ஓடுற அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தர்களை தெரிந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார். எங்களுக்கே நான் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை. உண்மையை சொல்ல போனா நான் வேதம் வாசிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், நிகழ்ச்சி நடத்துறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் எங்களுக்குள், யாருக்குள்ள? எங்களுக்குள் பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் இல்லாட்டி நீங்க என்னதான் தாண்டவம் ஆடுறாலும், என்னதான் வார்த்தை கொடுத்தாலும், என்னதான் பாடுறாலும் ஆசையாது. பரிசுத்தமான வாழ்க்கை தான் இந்த பரிசுத்த ஆவியான செயற்படுவார். இந்த பரிசுத்தமான வாழ்க்கை தான் கர்த்தருக்கு ஊழியம் என்றால் கீழ்ப்படைந்து, தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நடக்க வேண்டும் என்ன, ஜெபிக்க வேண்டும் என்ன, துதிக்க வேண்டும் என்ன. பாருங்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம், ஊழியரை கொண்டு வர 8 9 ஊழியக்காரர்கள் எங்க கிளிநொச்சியிலிருந்து, பேட்டிக்குளரிலிருந்து, ஜெர்மனில இருந்து கூட ஒரு ஊழியக்காரி வந்திருக்காங்க. ஜெர்மனி நாட்டில் ஸ்டுட்கார்ட்ல இருந்து. காரணம் என்ன? நாங்கள் ஜெபிச்சோம். கர்த்தருக்கு தெரியும் யாரை 9 புதிய ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார். 9 புதிய ஊழியக்காரர்கள். ஐயா வார்த்தை கொடுக்க நேரத்தை தாங்கன்னு வந்து கெஞ்சுறார். காரணம் என்ன? சங்கமமான ஆசீர்வதித்த தேவன் ஐயா தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். சரி, வியாதிக்காக ஜெபிங்கோ, உங்களுக்கு வியாதி வந்தா அங்க இங்க ஓடாதீங்கோ, ஆண்டவர் நோக்கி பாருங்கோ, வேதத்தை வாசிங்கோ, தியாகிங்கோ, துதிங்க, ஆராதிங்கோ, வியாதி பறந்து ஜெபம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளில் திடீரென அந்த செய்தி எனக்கு அறிவித்தேனே, அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவனே, ஐயா அந்த நிகழ்ச்சி நடத்துகிற சகோதரிகள் வெட்கப்பட்டு போகாமல் கர்த்தாவே நீர் வழி நடந்து கொண்டு வருகிற சுவாமி, அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி. ஐயா இந்த நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்த்திருக்கு, சங்கம வானொலியை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கு, நடக்கிற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கு சுவாமி, அந்த கிருபைக்கா தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தவன் எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.